இது வந்து என்னோட 3rd ஃபிலிம். அறிவழகன் சார் தான் என்னை வந்து இன்ட்ரோ பண்ணார் சப்தம் படத்தில். அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து அவரோட அசிஸ்டன்ட் கௌதம் சார் வந்து என்னை கூப்பிட்டு இந்த படம் கொடுத்தாரு. இந்த படம் கொடுக்கும்போதே சொல்லிட்டாரு ரொம்ப லைவாக இருக்கணும் அப்படின்னு. அதுக்காக இந்த செட்டெல்லாம் வந்து நாங்கள் பார்த்து ஒர்க் பண்ணியிருக்கோம். எங்கேயுமே வந்து செட்டுன்னு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒர்க் பண்ணேன். ஆனால் அது வெளியே தெரியாது. இந்த மாதிரி நான் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த படத்தில் எதுவுமே தெரியாதனால எனக்கு வந்து ரெகக்னேஷன் இல்லாமல் இருக்குது. அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இது தான் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். இந்த படத்தில் சான்ஸ் கொடுத்ததுக்கு ப்ரொடியூசர் சாருக்கும் டைரக்டருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். படம் நல்லா வந்திருக்கு. நீங்களாம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் ரம்யா ராமகிருஷ்ணா பேசுகிறேன். பிரசாத் லேப் எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டடான ஒரு லேப். பாலு மகேந்திர சார் படத்தில் ஹீரோயினாக பண்ணப்போ இங்கே இருந்தேன். மகேந்திரன் சாரோட ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறப்போ நான் இங்கே இருந்தேன். ஸோ அவரோட மேக்கிங் வந்து ஆல்மோஸ்ட் நான் ஃபீல் பண்ண அன்னைக்கு வந்து ஹீ வாஸ் லைக் ரியல் கிட் ஆஃப் பாலு மகேந்திர சார் ஸ்கூல். அதை சொல்லணும். இன்றைக்கி நான் இந்த படம் சரண்டர் நடிச்சிருக்கேன் அப்படின்னா மனசா வாச்சா கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மூணுமே ஒன்றுபட்டால் மட்டும்தான் நம்ம ஒரு நல்ல ப்ராடக்டோ நல்ல விஷயத்தையோ செய்ய முடியும். ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே தன்னோட ஹார்ட், மைண்ட் அண்ட் சோல் இதில் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் வி ஆல் லவ் சினிமா. அந்த சினிமாவில் எப்படியாவது முன்னுக்கு வரணும், எப்படியாவது நம்ம அங்கே வெறியாக வந்து நிற்கிற இடத்துல மட்டும்தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஐ கிவ் மை பிக் தேங்க்ஸ் டு கௌதம் சார் ஃபார் காஸ்டிங் மீ அண்ட் மகேந்திரன் சார். அதாவது மேக்கப்பே இல்லாமல் தான் நடிக்கணும் அப்படின்ற ஸ்கூல்லேருந்து தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ அதுலேருந்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரிபடி, ரைட் ஃப்ரம் எங்களோட மேக்கப் போட்டவங்கலேருந்து, எங்கள் ப்ரொடக்ஷன்லேருந்து, எங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜர்லேருந்து, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து, ஒரு டீமாக எல்லாருக்குமே ஒரே மோட்டிவ், சக்ஸஸ் மட்டும் சரண்டருக்கு வேணும் அப்படிங்கிறது. ஸோ ப்ரெஸ்ஸும் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த சக்ஸஸ் கொடுத்தீங்கன்னா எங்களை மாதிரி வி வில் வாண்ட் டு ரியலி அப்கம் அண்ட் we want to reach the place. So உங்கள் ஹெல்ப் எங்களுக்கு ரொம்ப அவசியம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ். தேங்க்யூ அம்மா. தேங்க்யூ. முதல்ல வந்து டைரக்டர் கௌதம்க்கு எனக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தில் என்னை உள்ளே கொண்டு வந்ததுக்கு. ஃபஸ்ட்டு எனக்கு வரும்போது என்ன பயம்னா, லாலோட ட்ராவல் ஆகணும் போது ரைட்டிங்கில் அவரது பெருசாக இருக்கும், நமக்கு எதாவது எடுப்படுமான்னு முதலேருந்து இன்னி வரலாம் டவுட் எனக்கு. எடிட்டர்லாம் இல்லை சார் பயங்கரமாக இருக்குது, படம் செம்மையாக இருக்குது, உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்றாங்க. ஸோ கௌதம் சார் வந்து எனக்கு அறிவழகன் சார் ஸ்கூல்லேருந்து வராதுன்னு தெரியும். அவர் எடுக்கும்போது ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்டர் மாதிரி இல்லை எனக்கு. அவர் நான் ஆக்சுவலாக சரண்டர் ஆனேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது செய்கிறேன்ட்டு. என்ன மாதிரி வேணுமோ அது வேணுன்ற அளவுக்கு விட மாட்டார். ஆக்சுவலாக ரொம்ப 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 நிறைய எஃபர்ட் போட்டார் வித் அ ஸ்மைலிங் ஃபேஸ். இன்னொன்று படம் உள்ளே வர்றதுக்கு நான் இன்னொரு ரீசன் வந்து மகேந்திரன். சினிமாவில் எனக்கு ஒரு 3 தம்பிங்க இருக்காங்க கேமரா சைடில். அதில் மகேந்திரன் வந்து எனக்கு என்ன உடன்பிறவாத தம்பி. அவரோட படைப்புக்கு எனக்கு ரொம்ப என்ன சொல்ல ரொம்ப ரொம்ப ரசிப்பேன். ஷார்ட் ஃபிலிம்லேருந்து லைக் நாங்கள் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்த படம் நிறைய கொடுத்துருக்கு. அதே மாதிரி தர்ஷன் வந்து நான் பிக் பாஸ்லாம் பார்க்கல, தர்ஷன் நாங்கள் ஸ்பாட்டில் தான் பார்த்தேன். பயங்கர எனர்ஜி. ஒரு ஹீரோவுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் இருக்குது. ஒரு ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சி மாங்குறாப்புல விழுந்து வாரி வேற லெவலில் பண்ணுறாப்புல. நான் தான் சொன்னேன், தம்பி இந்த எனர்ஜி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க, வேற லெவலில் வருவேன். அமேசிங் எனர்ஜி. இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பெரிய லெவலில் இதை நான் ஃபீல் பண்ணுறேன். இது பெரிய ஆள்லாம் இல்லை, வாட் எவர் ஐ ஃபீல் ஐ எம் டெல்லிங். ஆக்சுவலி மியூசிக் டைரக்டரோட ஒர்க் நான் சில இதில் பார்த்துருக்கேன். எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஹி இஸ் பார்ட் ஆஃப் திஸ். ப்ரொடக்ஷன் பற்றி சொல்லணும், எங்கேயுமே வந்து நம்மளை லெட்டலோன்னா இல்லை ஏதாவது ஒரு நம்ம புலம்புற அளவுக்கு எதுவுமே விடலை. தி ரியலி டுக் கேர் வெரி வெல் ஆக்சுவலி. அண்ட் எடிட்டரோட இந்த கட்டப்பு தான் சார் பார்த்தேன், அமேசிங். வெரி வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. யூஸ்வலாக ஒரு காக்கி சட்டைனால கொஞ்சம் பெரிய பெரிய படங்களை விட்டுருக்கேன் நான். அதில் என்ன உருட்டல் மிரட்டல் தானே இருக்கும், அதனால் வேணான்ற மாதிரி ஒதுங்குவேன். இதில் அதை தாண்டி நிறைய விஷயம் இருந்தது. ஸோ அதனால் வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் மன்சூர் சாரை பற்றி இன்றைக்கி ஒரே லைன் மட்டும் சொல்லிடுறேன். அந்த ஷூட் ஸ்பாட்டில் பார்க்கும்போது எனக்கு அவர் அப்படி இறங்கி நடந்து வரும்போது என்னடா அந்த சிங்கத்தை எப்படி உள்ள சிங்கத்தில் கோகைக்குள்ளே அடக்கிற மாதிரி அது அப்படி நடந்து வண்டியிலேருந்து இறங்கி உள்ளே போகும்போது லிட்ரலி அதில் வந்து அவரை பார்க்கும்போது இன்னும் அந்த ஃப்ரேமில் நான் அந்த சீனில் பார்க்கும்போது எனக்கு அப்படியே உண்மையாக சிங்கம் உட்காந்துருக்க மாதிரி இருந்தது சார். இதை நான் ஃபீல் பண்ணுறேன், கிண்டலாலாம் சொல்ல. அங்கே நான் ஆக்சுவலாக அந்த சீனில் பார்க்கும்போது இப்போ ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும்னு வச்சிங்களேன், அங்கே உண்மையாக அவரை பார்த்து எனக்கு அப்படியே மிரண்டேன். ஆக்சுவலாக சிங்கமாகவே தெரிஞ்சது எனக்கு.
படம் நிச்சயமாக நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன் சார். நான் பார்த்த போர்ஷனில் என்னோட டப்பிங் போர்ஷனில் பார்த்தப்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல் த பெஸ்ட். அண்ட் தேட்டரில் அவசியம் நீங்கள் பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் கௌதமன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் நன்றி. சரண்டர் பற்றி ஷார்ட்டாக சொல்லணுன்னா இட்ஸ் லைக் ஹார்ட் ஒர்க், எஃபர்ட்ஸ் அண்ட் டிசிப்ளின் அண்ட் முக்கியமான விஷயம் அதை நான் தமிழில் சொல்கிறேன், விடாமுயற்சி. இது எல்லாமே சேர்ந்தது தான் சரண்டர். இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே பேக் கேம் ஃப்ரண்ட் கேம் இருக்கிற எல்லாருமே அவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டைரக்டர் சார் நான் ரொம்ப மென்ஷன் பண்ண நினைக்கிறேன், அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் பார்த்தப்போ. ஸோ இந்த படத்துக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். August 1 ரிலீஸ் ஆகுது வேர்ல்டு வைட். உங்கள் எல்லாரோட சப்போர்ட் தான் வந்து எங்களுக்கு ரொம்ப தேவை. நீங்கள் எழுதுகிற எழுத்துக்கள் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் எங்கள் எல்லாருக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு ரொம்ப நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. எனக்கும் இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், இவ்வளோ பெரிய க்ரௌட் முன்னாடி கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. பட் எங்கள் டைரக்டர் இருக்கார். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் வெரி ஹாப்பி டு பி அன் அ பார்ட் ஆஃப் அறிவழகன் சார் ஸ்கூல். எங்களோட டீம்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. தேங்க்ஸ் டு மை அறிவழகன் சார் டீம். ஸோ இந்த படம் வந்து ஹானஸ்டான ஒரு ஹானஸ்ட்டாக எடுத்துருவோம் அந்த படத்தை. எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஆஸ் அ ப்ரொடியூசர் சப்போர்ட்டட் வெரி வெல். படத்தில் பாட்டு கிடையாது, இன்டென்ஷன்லாம் எதுவும் அவாய்ட் பண்ணல. பட் வேறு அந்த ஸ்கிரிப்டுக்கு அது தேவைப்படலை. ஸோ இதை எதுவுமே அவர் எங்கிட்ட வந்து ஒரு சாங் வைங்க அப்படிலாம் எதுவுமே இல்லாமல், எந்தவித கம்பல்ஷனும் இல்லாமல் அந்த படத்தை ட்ரை பண்ணோம். பட் ஃபைனலாக எல்லாமே நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகி வந்திருக்கு. ஐ ஹேவ் டு தேங்க் திஸ் டைம் மெய் அண்ட் தென் ஆக்ஷன் சந்தோஷ் அண்ட் தென் மனோஜ். அவன் வந்து எல்லாமே தம்பி மாதிரி தான், வாடா போடான்னு தான் கூப்பிடுவோம். ஸோ தேங்க்ஸ் மனோஜ் அண்ட் எடிட்டர் ரேணு. ஸோ எல்லாமே வந்து நம்ம அறிவழகன் சார் அந்த செட்டப்லேருந்து வந்தவங்க தான். ஒரு ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து ஒர்க்கிங் பண்ணாமல் ஒரு என்ஜாய் பண்ண எடுத்தப்பட்ட படம் தான் அது. சோஃபார் எல்லா படமாகவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சோஃபார் நாங்கள் பார்த்த முடிக்கும் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்டலாக வந்து ஒரு ரேண்டமாக ஒரு 50 பேரை பிக் பண்ணி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் பப்ளிக்லேருந்து எடுத்து படத்தை ஸ்க்ரீன் பண்ணி காமிச்சோம். ஸோ ஓவரால் தே ஆர் வெரி பாசிட்டிவ் அபவுட் தட் ஃபிலிம். ஸோ எங்களுக்குமே ப்ரொடியூசருக்கும் சரி இந்த டீமுக்கும் சரி வி கெட் இன் அ கைண்ட் ஆஃப் அன் கான்ஃபிடென்ஸ். ஸோ வி ஆர் லான்ச்சிங் அவர் ஃபிலிம் ஆன் August 1 in the theatre. I have to support our sincere efforts and thank you for everyone. Yeah. ரொம்ப ஈகராக இருந்தார் அப்படின்றது. ஏன்னா பார்த்துட்டு வந்து யூஎஸில் வேலை பார்த்துட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த வேலையை விட்டுட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பேஷனில் வந்து சினிமா அப்படின்றது எந்த அளவுக்கு வரணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தார் அப்படின்றது ரொம்ப தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து தமிழ் ராக்கர்ஸ் ஒர்க் பண்ணார், அதுக்கு முன்னாடி பார்டர் ஒர்க் பண்ணார். ஸோ இன்றைக்கி வந்து அந்த படம் வந்து இந்த அளவுக்கு வந்து ரீச் பண்ணிவிட்டு ஒரு படமும் எடுத்து காமிச்சிட்டு அது ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணியிருக்குது. உண்மையிலேயே வந்து அது பார்த்து ட்ராவல் அப்படின்றத நான் வந்து உண்மையிலேயே பாராட்டுறேன். ஸோ டைம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அதாவது என்னோடய அசிஸ்டன்ஸ் கூட ஒர்க் பண்ணாங்க அத்தனை பேருமே வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கேன்னா வந்து கண்டிப்பாக திறமையானவங்க தான் எல்லாருமே, எல்லா அசிஸ்டன்ஸும். அப்படி தான் வந்து ஒரு டைரக்டர் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் ஒரு பாயிண்டில். சிலருக்கு வந்து ஒரு படங்கள் வந்து காலதாமதமாகலாம், சிலருக்கு வந்து சீக்கிரமாக கிடைக்கலாம் அப்படின்றது இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் மீறி வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு டைம் அப்படின்ற ஒரு பாயிண்டில் தான் இருக்குது. நம்ம என்ன ஃபார்முலா போட்டாலும் சரி அது கரெக்டான டைமில் வந்து நம்ம எடுத்துகிட்டு போவோம். இப்போ இருக்குன்னு ஒரு டைம் ஃபேக்டர் இருக்குது. ஸோ ஆனால் நம்மளுக்கான உழைப்பை வந்து நம்ம வந்து போட்டுகிட்டே தான் இருக்கணும். இப்போ நம்ம ஜோசியத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் சரியில்லை, ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே மேலே டாப்பில் போவீங்க அப்படின்னு என்ன தான் சொன்னாலும் நம்மளுக்கு வேலைக்கான உழைப்பை வந்து நம்ம போட்டுகிட்டே இருக்கும்போது அது கரெக்டாக ப்ராப்பராக சேர வேண்டிய இடத்துல வந்து சேரும்போது அது கரெக்டாக வந்து சேரும். அப்படி வந்து கௌதம்க்கு வந்து அவரோட உழைப்பு, திறமை எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி வந்து அது அமைஞ்சிருக்கு ஒரு பாயிண்டில், இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக டெஃபினட்டாக இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கான உருவம் தான். ஸோ ஒரு டைரக்டர்லேருந்து என்ன கற்றுக்குறோம் அப்படின்றத விட வாழ்வியலில் நம்ம என்ன கற்றுக்கிட்டு உள்வாங்கிக்கிறோம், அதை எப்படி வந்து வெளிப்படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான். ஸோ உங்கள் கதையை நான் ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு வாழ்வியல், நீங்கள் அனுபவப்பட்ட ஒரு விஷயங்கள், படங்கள் பார்த்ததாக இருக்கட்டும், நீங்கள் வாழ்வியல் இருக்கணும், என்னோடய படங்கள் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து தெரியுது. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும் அப்படின்றது என்னோடய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஆக்சுவலி நான் சொல்லணும்னு நினச்சேன். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய அசிஸ்டண்ட் வந்து டெபி ஆகிறதுனால நானும் ரொம்ப சீனியர் எடிட்டர் மாதிரியும் அப்புறம்லாம் ஒன்று அறிவழகன் சாரோட டீம்
அவங்க டீம்லேருந்து ஒருத்தர் படம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலி கௌதம் சாரை பற்றி சொல்லணும். கௌதம் பற்றி சொல்லணும்னா முதல் முறையாக கௌதம்னு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றாங்க தமிழ் ராக்கர்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நினைக்கிறேன். பார்த்தா அவர் அப்போவே ஒரு டேரக்டர் தான் இருந்தார். அவர் லுக்கு, அவர் தோரணை, அவர் பாடி லாங்குவேஜ் எல்லாமே அப்போவே ஒரு டேரக்டராக இருந்தார். அவர் பார்க்கும்போது இவர் இப்போ தான் அசோசியேட் டேரக்டர் ஆயிருக்கணுமே பல வருஷத்துக்கு முன்னாலேன்ற இதில் இருந்தது. ஸோ அப்படி ஒரு கேரக்டர் அவர். எப்போ கேட்டாலுமே ஒரு கதை எப்போவுமே நாளைக்கே டேரக்டர் ஆகிடலாம் அந்த ரேஞ்சில் தான் இருந்தார். அப்போது அந்த இருக்கும்போது இருந்தார். ஸோ அப்படி அவர் ட்ராவல் ஆகி 2 படம் ட்ராவலாகவே பேசும்போது சார் எனக்கு இது மாதிரி கதை இருக்குது, எதனா பண்ணணும்னு எப்போவுமே ஒரு ஈகராகவே இருப்பார். இங்கே எப்பவுமே நான் நிறைய படத்தில் ஒர்க் பண்ணும்போது பார்த்துருக்கேன், ஒரு அசோசியேட் டேரக்டர்ஸ் எப்பவுமே ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வச்சுட்டு சார் எங்கேயாவது ஒரு படம் பண்ணிடணும் எப்படியாவது ஒரு இதுன்னு சொல்லிட்டு இந்த கோடம்பாக்கம் இந்த சாலிகிராமம் ரோட்டில் நிறைய பேர் நீங்கள் டீ கடையில் பார்த்தாலும் சரி ரோட்டில் பார்த்தாலும் சரி நிறைய பேரோட ஒரு கனவு வந்து ஒரு சீக்கிரம் ஒரு படம் பண்ணிடணும் ஒரு டேரக்டர் கிட்ட வரணும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது, நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த ஸ்டேஜ் வந்து முதல் சக்ஸஸாக நான் வந்து கௌதமுக்கு பார்க்குறேன் நான் ஆக்சுவலி. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இவருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்த இடத்துல அவர் உட்காந்துருக்காருன்னா அதுக்கு உண்மையிலே அவருக்காக நான் சந்தோஷப்படுறேன். அவருக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த ப்ரொடியூசருக்கும் நான் வந்து ஆக்சுவலி இந்த டைமில் நான் தேங்க் பண்ணுறேன். ஏன்னா அறிவு சார் சொன்ன மாதிரி தான் நம்மளை நம்பி யாரும் ஒரு ரூபாவோ 10 ரூபா கூட ஈஸியாக அவளுக்கு சீக்கிரம் தராத சமயத்தில் ஒரு பல கோடி ரூபாய் போட்டு ஒரு படம் எடுக்கிறாங்கன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ ஒரு ஃபுல் யங் டீமாக கொண்டு வந்து இன்னைக்கு இந்த படம் பண்ண வைக்கிறாரு அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அவரோட கான்ஃபிடென்ட், ப்ரொடியூசரோட கான்ஃபிடென்ட்டுக்கு ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் அடுத்தது வந்து இந்த டீமில் இருக்க எல்லாருமே வந்து எனக்கு தெரியும். என்னோட அறிவரங்கன் டீமும் சாந்தகுமார் சார் டீமும் தான் ஆல்மோஸ்ட் இந்த டீமில் இருக்க இந்த அசோசியேட் கோ டைரக்டர் பிரகாஷ், அப்புறம் சுஜித், ரசவதியில் நடித்த சுஜித் ஒரு மெயின் வில்ல நடிச்சிருக்காரு. அந்த மாதிரி ஃபுல்லாகவே என்னோட டீம் மாதிரி தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. ஸோ ரேணுகோபால் என் கூட அசோசியேட்டாக கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் இருந்தார். எப்பவுமே நான் வந்து என் அசிஸ்டன்ஸ் கிட்ட வேலை சேர்க்கும் போது ரொம்ப படித்த பசங்க, ரொம்ப இந்த பர்டிகுலர் காலேஜில் இருக்க பசங்க அப்படி தான் நான் வேலைக்கு சேர்க்கணும்னு இல்லை. நான் வந்து ரொம்ப ஊர்லேருந்து வர பசங்க, ரொம்ப நம்மளோட அந்த ஒரு ஈகர்னஸ் இருக்கும், சினிமாவில் எப்படியா ஜெயிக்கணும், சினிமாவில் ரொம்ப வருஷம் ட்ராவல் பண்ணணுன்ற ஈகர்னஸ் இருக்க பசங்களெல்லாம் நான் பார்த்து நான் எடுப்பேன். ஸோ அப்படி தான் வேலூர்லேருந்து ஒருத்தர் வந்து என்னை தேடி வந்து சார் உங்களோட அசிஸ்டண்டாக சேரணும்னு சொல்லி என் கூட சேர்ந்து இவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணார். சினிமாவில் எப்பவுமே உடனே வந்து ஒரு எடிட்டர் இன்னைக்கு வந்து இந்த 2K கிட்ஸ்லாம் எப்படின்னா வந்த உடனே மறுநாளே எடிட்டர் ஆகிடணும், இவ்வளோ தானே இன்னும் அவுட் ரெக்கார்டு, இவ்வளோ தானே எடிட்டிங். ஸோ அந்த ஃபீல்டில் தான் இருக்கிற சமயத்தில் இல்லை நான் கற்றுக்கிறேன்னு சொல்லி இருந்து 4 படம் என் கூட அசோசியேட்டாக ஒர்க் பண்ணி ஒரு இவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணி இன்னைக்கு பர்ஃபெக்டான ஒரு லான்ச் அவருக்கு ஆயிருக்கு. ஸோ ரேணுகோபால் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. ஸோ கண்டிப்பாக நீ வந்து அடுத்தடுத்து சக்ஸஸ் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். நாட் ஒன்லி ரேணுகோபால், இந்த டீமில் எல்லாருமே என்னோட அசிஸ்டன்ஸ் மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். ஃபைட் மாஸ்டர்லேருந்து சினிமாட்டோகிராஃபர்லேருந்து மனோஜ் ஆர்ட் டைரக்டர்லேருந்து. ஸோ இந்த படத்தில் கோ டைரக்டர்ஸ் பிரகாஷ் அவரெல்லாம் சீக்கிரம் படம் பண்ணுவார் அவரெல்லாம். ஸோ எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் கௌதம் உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் வரும். ஸோ மன்சூர் அலிகான் சாரோட ஒர்க் பண்ணது சாதாரண விஷயம் இல்லை, அது நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்களா, செகண்ட் சக்ஸஸ் நான் பார்க்குறேன் நான். அப்புறம் வந்து தர்ஷன் வெரி கூல். தமிழ் சினிமாவில் வந்து இன்றைக்கி வந்து எதனா ஒரு ஹீரோ கிட்ட கதை சொல்லிடணுமா அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் தர்ஷன் மாதிரி ஒரு ஹீரோ இன்னைக்கு லான்ச் ஆகிறாரு. ஸோ கண்டிப்பாக அவர் வந்து எப்பவுமே ரொமான்டிக் பாயாக தான் நம்ம வந்து பிக் பாஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி ஒரு ஆக்ஷனில் வந்து இறங்கி அடிச்சிருக்காருன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோ கிடைச்சிருக்காரு தமிழ் சினிமாவுக்கு. ஸோ நிறைய அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ், நிறைய டேரக்டர்ஸ் அவரை பயன்படுத்திக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நான் இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு மட்டும் இல்லை, நான் இந்த படத்துக்கு பூஜைக்கு நான் போயிருக்கேன். ஸோ எப்படி என்னோட படத்துக்கு நான் ஒரு நல்லா வரணும்னு ஆசைப்பட்றேன், இதே மாதிரி இந்த படமும் நான் கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ் வரணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். டைரக்டர் கௌதம் சார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கௌதம் சார் ஸ்டார்ட்ல இருந்தே என்ன ஒரு பெரிய ஹீரோ மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். அது ஏன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டில் இருக்கும்போது அவரே என்னை தேடி வந்து சீன்ஸ் கொடுத்து தர்ஷன் இதுதான் நாங்கள் இன்னைக்கு எடுக்க போகிறோம்னு சொன்னார். அப்போ நான் சார் இதை நீங்கள் கூப்பிட்டுருந்தா நானே வந்திருப்பேன்ல. இல்லை ஒரு ஹீரோ அப்படி தான் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டேலேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் நான் அப்படி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தார். தேங்க்யூ சார். அண்ட் ரீசெண்டாக ஒரு பர்சனலாக இஷ்யூ வரும்போது அது சாருக்கே தெரியாது. ஸோ எனக்காக வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நின்றார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் மூலமாக உங்கள் சந்திப்பு கிடைச்சது ஐ எம் வெரி ஹாப்பி சார். அண்ட் ப்ரொடியூசர் சார், யூஸ்வலாக ஒரு சின்ன படம் மாதிரி இல்லாமல் ஒரு சப்ஜெக்டை நம்பி இவ்வளோ ஒரு அமௌண்ட்டை போட்டு இன்னும் ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாத்துலேயும் இவ்வளோ ஒரு அமௌண்ட்டை போடுறதுக்கு யாருக்குமே மனசு வராது சார். பட் எனக்கு ஏன்னா யூஸ்வலாக ப்ரொடியூசர்ஸ் ஹீரோஸோட பேச மாட்டாங்க ஆஃப்டர் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ப்ரொடக்ஷனில் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் என்ன நடக்குதுன்னு. பட் சார் டெய்லி எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பார். ஸோ தேங்க்யூ சார் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு.
அண்ட் நான் எப்போவுமே நம்புகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு டிஓபி சாருக்கு மட்டும் ஹீரோவை பிடிச்சிட்டுனா ஸ்க்ரீனில் அழகாக தெரியும். அதால் நான் ஸ்டார்ட்லேருந்தே டிஓபி சார் தேடி போய் ஒரு ஐஸ் ஒன்று வைப்பேன். ஸோ அந்த விதத்தில் மெய்யேந்திரன் சார் தேங்க்யூ சார். ஏன்னா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்ணில் ஒரு கட்டி வந்துருச்சு. ஸோ அதால் தர்ஷன் இப்போதைக்கு கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 13 டேஸுக்கு அப்புறம் அந்த கட்டி போயிடுச்சு. அப்போ மெய்யேந்திரன் சார் கூப்பிட்டு தர்ஷன் நீங்கள் ஆட்டத்தை பாருங்க அப்படின்ட்டு சாரே வேணான்னாலும் எனக்கு க்ளோஸ் சேர்த்தாரு. ஸோ தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. ரொம்ப முக்கியமான ஆள் யார் அப்படின்னா ரேணு சார் தான். ஏன்னா எந்த ஒரு ஷாட் எடுத்தாலும் டைரக்டர் சார், டிஓபி சார் எல்லாம் டிஸ்கஷனில் இருப்பாங்க. அப்புறம் கடைசியாக நாமெல்லாம் பேசினா ஓகே ரேணுகிட்ட ஒரு ஐடியா கேட்டுப்போம் அப்படின்னு தான் ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். நான் அப்போ யார் ரேணு சார் அப்படின்னு, ஏன்னா ரேணு சார்ட்ட இருந்து எவ்வளோ ஒரு நல்ல சீன் எடுத்தாலும் ஓகே நல்லா இருக்கு இவ்வளோதான் வரும். பட் பர்சனலாக அவர் ரீசெண்டாக ஒரு 2 டேரக்டர்ஸ் வந்து ஸ்டோரி சொன்னாங்க. அப்போ ஸ்டோரி சொல்லி முடிஞ்சதுக்கப்புறம் நான் யார் சார் என்ன ரெஃபர் பண்ணது அப்படின்னு அவங்க சொன்ன விஷயம், ரேணு சார்ட்டு இந்த ஸ்டோரி சொன்னேன். ரேணு சார் தான் தர்ஷன்றது சொல்லுங்கள், தர்ஷன் இது கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் அவர் ஃபோன் பண்ணி இந்த விஷயம் நடந்ததாகவே எனக்கு சொன்னதில்லை. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் முதல் 2 படத்துலையும் ஃபைட்ஸ் இல்லை. ஸோ இதில் 3 ஃபைட் இருக்குது எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சந்தோஷ் சார் வந்தார். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர் பெரிய பெரிய படங்களில் ஒர்க் பண்ணிருக்காரு. பட் இதில் அந்த ஃபைட்டு ரொம்ப பேசப்படும் நான் நம்புகிறேன். ஏன்னா எந்த ஒரு நிறைய ரோப் சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சார் வந்து சாரே நின்று டபுள் செக் பண்ணிட்டு தான் என்னை உள்ளே விடுவார். ஸோ தேங்க்யூ சார். நிறைய படங்கள் உங்கள் கூட ஒர்க் பண்ணணும். அண்ட் மியூசிக் டைரக்டர் ஆக்சுவலாக டீசர் பார்த்ததுக்கப்புறம் வீட்டில் இருந்தும் சரி என் ஃப்ரெண்ட்ஸும் சரி கேட்ட விஷயம் யார் மியூசிக் அப்படின்ட்டு. விகாஸ் சார் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா சீன்ஸாக பண்ணும்போது தெரில, அப்புறம் மியூசிக்கோட பார்க்கும்போது தான் தலைமை என்னை காப்பாற்றி விட்டார். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் மன்சூர் அலிகான் சார், நாங்கள் எல்லாருமே அவர் படங்களை பார்த்து வளர்ந்தது, ஊரில் இருந்தாலும் சரி ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் சரி. ஸோ அவள் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு நான் நேரில் பார்த்ததில்ல. ரவிக்குமார் சாருக்கு அப்புறம் லால் சார், சுஜித் சங்கர் சார், மன்சூர் அலிகான் சார் தான் நேரில் பார்த்துருக்கேன். எல்லாரையும் ட்ரீட் பண்ணுற விதம், நாங்கள் ஏதோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்கோம்னு நினச்சிட்டு உள்ளே போவோம். அங்கே ஒரு சீனியர் ஆக்டர்ஸ் நம்மளை தூக்கி சாப்பிடுவாங்க, இது என்னடா ஹார்ட் ஒர்க் இப்போ பாரு இந்த மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. ஸோ நிறைய விஷயம் அவங்க கூட இருந்து லேர்ன் பண்ணேன். வந்ததுலேருந்து அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தமிழ், சபரி, மாறன். ஏன்னா யூஸ்வலாக சார்கிட்ட ஏதாவது ஒரு கரெக்ஷன் சொல்லணும்னா எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் பிடிச்சி டே இங்கே வா இது எப்படியாவது சார்கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டார்ட்லேருந்து அந்த சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருந்தாங்க. அண்ட் அருள் சார் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். நான் ஏன் அருள் சார் எனக்கு ஐஸ் வைக்கிறாரு, நான் அந்த மாதிரி ஒன்றும் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு. பட் அந்த ஒரு ஜென்யூனிட்டி ஸ்டார்ட்லேருந்து இன்னும் வரைக்கும் இருக்குது. எப்போ பார்த்தாலும் சூப்பராக வருவாடா, இந்த ஹார்ட் ஒர்க்கை விட்டுறாதேன்னு சொல்லிட்டே இருப்பார். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ், சில விஷயங்கள் நடக்கும்போது தான் நமக்கு தெரியும் யார் உண்மையான ஃப்ரெண்ட்ஸு யார் இல்லைன்னு. ஸோ நான் சென்னை வந்ததுலேருந்து எனக்கு ஒரு கார்டியன் ஏஞ்சலாக இருந்த செந்திலன், அவங்க ஃபேமிலி, அப்புறம் நரேஷ், என் தம்பி லோகேஷ், இன்பா, முரளி அண்ட் பிரவீன், முக்கியமாக ஹர்ஷிகா. ஸோ இவங்க எல்லாரும் என் கூட இருக்கிறதெல்லாம் இந்த ஒரு லெவலுக்கு வந்திருக்கேன். ஸோ அவங்களுக்கு இந்த டைமில் நன்றியை சொல்லிக்கிறேன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ப்ரெஸ்ஸும் மீடியா மக்களும். பிக் பாஸ்ல இருந்து இந்த லெவலுக்கு வரத்துக்கு முக்கியமான பங்கு நீங்கள் மட்டும்தான். ஏன்னா அங்கேருந்து என்னோட வாழ்க்கையை நடந்த விஷயங்கள், முதல் படமாக இருக்கட்டும் 2வது படமாக இருக்கட்டும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது நீங்கள் தான். அண்ட் ரீசனாக நடந்த இஷ்யூவில் கூட நைட் ஒரு 2:30க்கு என் வீட்டு அட்ரஸ் தேடி நம்ம சைடில் இருக்கிற நியாயத்தை எடுத்து சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நான் இங்கே இருக்கேன். ஸோ ரொம்ப நன்றி. ஸோ இந்த படத்துலையும் அந்த மாதிரி ஒரு உழைப்பை கொடுத்துருக்கோம். நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருமே கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். அப்படி பிடிச்சிருந்தா இந்த படத்தையும் மக்களுக்கு சேர்த்துருங்க. தேங்க்யூ.